நாங்கள் போய் விளக்கேற்றணும். எதுக்கு விளக்கேற்றணும்? கார்த்திகையில் விளக்கேற்றணும்ல. கார்த்திகை முடிஞ்ச 10 நாள் லட்சம் பரதேசி. இப்போ ஏன் விளக்கேற்றணும்? ஏன்னா நீ ஏற்ற நினைப்பது கார்த்திகை தீபம் இல்லை, கலவரத்தி. எப்படி கோயம்புத்தூர் வந்து ஒரு மத பதற்றம் மிகுந்த பகுதியாக மாத்தினானோ அதே போல மதுரையை மாற்றணும். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அந்த மதுரை திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கக்கூடிய தர்கா. அதனால போன எடப்பாடி பழனிசாமி ஆச்சு, ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி, ஓபிஎஸ் ஆண்டப்ப, இப்படி பல ஆண்டுகளா மதுரையில் திருப்பரங்குன்றம் மலை மேல உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட கார்த்திகை தீபம் ஏற்றப்படுது. இப்ப அதை விட்டு புதுசா இடத்துல ஏத்தணும். எதுக்கு ஏத்தணும்? அங்க ஏத்தனோட வறுமை ஒழிஞ்சிருமா? ஏழ்மை போயிருமா? வேலையில்லா திண்டாட்டம் ஒழிஞ்சிருமா? நாட்டில் பசி பஞ்சம் போயிருமா? யாருக்கு என்னடா லாபம்? என்ன மயத்தில் ஏத்தணுங்க? எதுக்கு ஏத்தணும்? அது ஏன் பிரச்சனையா மாத்திர? ஏன்னா அந்த தீபம் ஏத்தணும் கேட்கான்ல, அந்த இடத்துல இருந்து 50 மீட்டர்ல தர்கா இருக்கு. இவன் தீபம் ஏத்த போக மாட்டான், நெருப்பை கொளுத்தி தர்கால போட்டுருவான். அன்பு சொந்தங்களே, பாபர் மசூதி இடிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இடிக்க போன எப்படி போனான் தெரியுமா? அது வந்து ராமர் பிறந்த இடம். அந்த ராமர் பிறந்த ராம ஜென்ம பூமியை நான் வழிபடணும், வழிபாடு செய்ய அனுமதி கொடுங்கன்னு உச்சநீதிமன்றத்தில் கேட்டுட்டு ராம ஜென்ம பூமியை வழிபாடு செய்வோமே ஒழிய வேற எந்த செயலும் செய்ய மாட்டோம்னு உச்சநீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டு போனவன் உலகத்தின் கண் முன்னால் பாபர் மசூதியை இடிச்சு தகர்த்தான். அதே போல கார்த்திகை தீபம்ங்கிற பேர்ல அங்க போய் அங்கேயும் பிரச்சனை ஏற்படுத்திடுவான். இந்த தர்கா மேல கை வச்சிருவான். அவன் என்ன சொல்றான்? ராமர் வந்து அயோத்தியில பிறந்தாரு, அதனால ராமர் கோயில் அங்க கட்டணுங்கிறேன். என் அன்பு சொந்தங்களே, ராமர் அயோத்தியில மட்டும் இல்ல, அகில உலகத்திலே எங்கேயும் பிறக்கல. ஏன்னா பிறப்பதற்கோ இறப்பதற்கோ அவன் மனிதன் அல்ல, கற்பனை கதாபாத்திரம். பாகுபலின்னு ஒருத்தன் வாழ்ந்தான். அந்த பாகுபலி வந்து மகிழ்மதியில வாழ்ந்தான். அவன் கடைசி அந்த பாகுபலி பரமக்குடியில் செத்து போனான். அந்த பாகுபலி நினைவிடம் இங்கதான் இருக்குது. அவனுக்கு கோயில் கட்டுன்னு சொன்ன அவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனமோ. சக்திமான்னு ஒருத்தர் இருந்தான், அவன் சாத்தூர்லாம் செத்து போனான். அங்கதான் அவனுக்கு கோயில் கட்டணும்னு சொன்ன எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனமோ. அதே போலத்தான் ராமர்னு ஒருத்தன் பிறக்கவும் இல்லை, அவன் இறக்கவும் இல்லை. அவன் கற்பனைடா, ஒரு கேரக்டர், அவ்வளவுதான். ஆனா அதை வச்சு மத பூசல். தமிழ்நாட்டில் அவன் எதை பேசினான்? இவ்வளவு நாட்களாக தமிழ்நாட்டில் பிள்ளையார பேசினான். பிள்ளையார சுத்தி ஊர்வலம் வந்த உடனே அவனுக்கு கிளம்பிடுவான். ஒரு பிள்ளையார வாங்கி அவரை வெயிலையும் பனியிலையும் மழையிலையும் ரோட்டில் நிற்க வச்சிருவேன். அவரும் காத்திருப்பார், எப்பயாவது நம்மளை கொண்டு போவாங்களான்ட்டு. கடைசியாக ஒரு வாரம் கழிச்சு கொண்டு போய் கடலில் போட்டுருவேன். கேட்டால் பிள்ளையார் சக்தி உருவடம், வழிபாட்டு உணர்வு, பக்தி உணர்ச்சிம்பேன். என் அன்பு சொந்தங்களே, ஒரு குப்பம் இருக்கும், ஒரு சேரி இருக்கும், ஒரு காலனி இருக்கும், ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மகன் வாழ்வான். அந்த தெரு வழியாக அந்த பிள்ளையார் சக்தி உருவத்தை கொண்டு வான்னு கூப்பிடுவான். போகாது, கொண்டு வர மாட்டோம், மறுப்பான். ஆனா எங்க தேவாலயம் இருக்கோ, எங்க பள்ளிவாசல் இருக்கோ, எங்க தர்கா இருக்கோ, எங்க மசீது இருக்கோ, அங்க கொண்டு போவான். அங்க கொண்டு போய் மதம் சார்ந்த முழக்கங்களை எழுப்புவான், மத பூசலை உருவாக்குவான், மத உணர்ச்சியை தூண்டுவான், மத கலவரத்தை பற்ற வைத்து மக்களை இந்து இஸ்லாம் என்று பிளவுபடுத்தி அதன் மூலமாக வாக்கு வேட்டையாடுவான். இதுதான் பாஜகவின் திட்டம். இதுல இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் முதல் முறையாக பாஜகவுக்கு பாதி போட்டு கொடுத்தது யார்? இந்த கேடுகட்ட திமுக. 2024 ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி ராஜபாளையத்தை சேர்ந்த அபுதாஹிர்னு ஒரு இஸ்லாமிய உறவு, அவன் தர்காவுக்கு வழிபாடு செய்ய போறான், நேர்த்தி கடன் செய்ய போறான். நேர்த்தி கடன் செய்ய போறப்ப ஆடு கோழியை கொண்டு போறான். ஆடு கோழியை கொண்டு போக கூடாது, ஆடு கோழியை கொண்டு போவதற்கு அனுமதி இல்லை என்று மறுத்தது இந்த திமுக அரசின் காவல்துறை. 1 மாத காலம் அந்த பிரச்சனை நெருப்பால் கனண்டு கொண்டிருக்கு. நாங்க அனுமதிக்கவே மாட்டோம், ஆடு கோழி பலிடக்கூடாது என்று அந்த இடத்துல தடைய போட்டான் திமுக அரசு. அது வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலை மேல தர்கா இருக்கக்கூடிய விஷயம் யாருக்குமே தெரியாதுங்க. திருப்பரங்குன்றத்திலே நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்ங்கிற பாட்டை கேள்விப்பட்டிருக்கான்.
ஓ திருப்பரங்குன்றத்தில் முருகன் இருக்காரு போல இருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த மலை மேலே தர்கா இருக்கக்கூடிய விஷயம் யாருக்கும் தெரியாது. மிஞ்சி போனால் மதுரை சார்ந்த மக்களுக்கு தெரியும். அவன் திட்டமிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஆடு கோழி பயிரிட தடைன்னு ஒன்று உருவாக்கி அந்த இடத்துல பாஜக நுழைய வர்றேன். அதுக்கு பிறகு பாஜக என்ன பண்ணுறான், மதுரையை குறி வச்சு மதுரையில் முருகன் மாநாடு, மதுரையில் முருகன் மாநாட்டை போட்டு அதுக்கு பிறகு இப்போ அந்த அங்கே கொண்ட தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளப்புறான். அது நீதிமன்றத்துக்கு போகுது. வழக்கு இப்போ முடியாது, எப்போதும் புகஞ்சு கொண்டே இருக்கும். கோயம்புத்தூரை எப்படி மத சிக்கல் மிகுந்த பகுதியாக மாற்றானோ அதே போல மதுரையை மாற்ற பாஜக திட்டமிடுகிறான். அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தது இந்த திமுக. ஆனா பேசுவான், நாங்க பாஜகவை வலிமையா எதிர்க்கோம். எங்க எதிர்த்த? நாங்க பாஜகவுக்கு அழுத்தம் கொடுத்தோம். எப்படி அழுத்தம் கொடுத்த? முதல்ல காலுக்கு அழுத்தம் கொடுத்தோம், அப்புறம் முதுகுக்கு அழுத்தம் கொடுத்தோம், இப்ப கைக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். பாஜகவை திமுக எதிர்க்கிறதா? பாஜகவுக்கு எப்போதும் ரெண்டு நாக்கு, ரெட்டை நிலைப்பாடு. இங்க ஒன்று பேசுவான், அங்க ஒன்று பேசுவான். தமிழ்நாட்டில் என்ன சொல்றது? மோடியை தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். கோபாக் மோடி, அவர் வந்தால் கருப்பு கொடி காட்டுவோம், அவர் சென்றால் கருப்பு பலன் விடுவோம். தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரவில்லை நரேந்திர மோடி. இதை தேர்தல் பரப்புரையில் திமுக பேசுறான். எப்ப? 2019, 2021. 2021 திமுக வென்ற பிறகு மருத்துவ கல்லூரி திறப்பு, தமிழ்நாட்டில் 11 மருத்துவ கல்லூரி திறப்பு. அந்த திறப்புக்கு நரேந்திர மோடியை சிறப்பு அழைப்பாளராக இதே திமுக அழைக்கிறது. அழைப்பதற்கு டெல்லிக்கு போனவர் திமுகவின் டிஆர் பாலு. அப்ப கேட்கிறாங்க, எங்க மோடி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு நீங்க தானே கருப்பு பலன் விட்டீங்க, நீங்க தானே கருப்பு கொடி காட்டினீங்க, நீங்க தானே கோபாக் மோடி முழக்கமிட்டீங்க, எதுக்காக மோடியை கூப்பிடுறீங்க கேட்கிறப்ப டிஆர் பாலு சொன்ன பதில், மோடி வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவ கல்லூரியை கொடுத்திருக்காரு. அது வேண்டாமா? பாஜகவோடு இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும். யார் சொல்றா? டிஆர் பாலு. தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரலங்கிறது டெல்லிக்கு போனா வெள்ளித்தட்டில் வச்சு கொடுத்தாராம். 2023-24 காலகட்டம் நினைக்கிறேன். இங்க தமிழ்நாட்டில் வெள்ளம், கடும் வெள்ள சேதம், குறிப்பா திருநெல்வேலி தூத்துக்குடியில வெள்ளம். அங்க போறாரு உதயநிதி. அங்க உதயநிதி போயிட்டு பத்திரிகை சந்திப்புல பாஜக கேட்ட நிதியை கொடுக்கவில்லை, இதெல்லாம் உங்க அப்பா விட்டு சொத்தா? யாரை நோக்கி கேட்கிறாரு? நிர்மலா சீதாராமனை நோக்கி. பாஜக அரசு வஞ்சிக்கிறது. யாரு? இதே உதயநிதி பத்திரிகை சந்திப்புல உங்க அப்பா விட்டு சொத்தான்னு கேட்ட உடனே செய்தி ஆகுது. பாத்தீங்களா இளம் தலைவர் எவ்வளவு துடிப்போடு பேசுறாரு. அதாங்க அவரு. இங்க டெல்லிக்கு இந்த முறை யார் போறா? இந்த முறை டிஆர் பாலு. டிஆர் பாலு அமித்ஷா பார்க்கிறாரு, மோடியை பார்க்கிறாரு. பார்த்துட்டு வெளில வந்துட்டு பாஜகவுக்கு ஒன்றும் வஞ்சிக்கிற நோக்கம் இல்லைங்க, அவங்க மக்கள் மேல கரிசனம் கொண்டிருக்காங்க, அதனால மத்திய குழு அனுப்பியிருக்காங்க. ஒரு நிதியமைச்சர் போய் பேரிடரை பார்வையிடுறது முதல் தடவை, பெரிய விஷயம். யார் சொல்றா? அதே திமுக. இங்க ஒரு பேச்சு, அங்க ஒரு பேச்சு. தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவான்? பாசிச பாஜக ஒழிக. இது தமிழ்நாட்டில். டெல்லிக்கு போனா பாஜக எங்கள் ஸ்வீட் எனிமீஸ். எப்படி இனிமையான எதிரிகளாம். நண்பன் இனிமையா இருக்கலாம், காதலி இனிமையா இருக்கலாம், தோழன் இனிமையா இருக்கலாம். எப்படா எதிரி இனிமையா இருப்பேன்? இந்த பம்மலுக்கே சம்பந்தம்னு படத்துல சிம்ரனை பார்த்து கமலஹாசன் சொல்லுவாரு, நீங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட விரோதிங்கிறதுனால சொல்றேன் பாரு, இது வேண்டப்பட்ட விரோதியா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி எப்போதும் அப்படித்தான். ஒரு பொதுக்கூட்டம் மாடல ஐயா கருணாநிதி பேசியிருந்தாரு, இந்துக்கள்னா திருடன். உடனே பார்த்தீங்களா ஒரு வாக்கரசியலை பத்தி கவலைப்படாம தலைவன் எப்படி பேசுறாரு. சனாதன எதிர்ப்புங்க, சனாதன எதிர்ப்பு சிந்தனை. கருணாநிதி தான் கருணாநிதிங்கிற இது இங்கே பேசுறாரு, இந்துக்கள்னா திருடன்ட்டு. வழக்க போட்டு இந்த மணி நீதிமன்றத்துக்கு இருக்குது. நீதிமன்றத்துக்கு போனவன கருணாநிதி சொல்றாரு, நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல. திருடன்னா உள்ளத்தை கொள்ளை கொண்ட இதே திருடன் என்று சொன்னேன். யார் சொல்றா? அதே கருணாநிதி. என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்காய் சொன்னாயடா, அது என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பது, உலகத்தை காப்பது என்று சொன்னேன். எவ்வளவுதான் திமுக. அவன் வெள்ளைக்கொடை வேந்தன், எப்ப வேணாலும் காலை வரி விட்டுருவேன், காலில் விழுந்துருவேன். ஆனா வியாக்கியானம், எல்லா வியாக்கியானம் பேசுறது. திரும்ப திமுக வந்து என்னடா பண்ண போறீங்க?
இந்தியாவில் ஒரு மாநில கட்சி மத்திய அமைச்சரவையில் அதிகப்படியான ஆண்டுகள் அங்கம் வைத்தது என்றால் இது திமுக தான். மத்திய அமைச்சரில் 18 ஆண்டு அங்கம் வச்சான். ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்லை, 18 ஆண்டு. விபி சிங், தேவகவுடா, ஐக்கிய குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங் பல பிரதமர்கள் 18 ஆண்டு மத்திய அமைச்சரவையில். குறிப்பா 99 தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியா 14 ஆண்டு. அதில் 2004 2009 காலகட்டத்தில் பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்து அன்றைக்கு காங்கிரஸை இயக்கி கொண்டிருந்ததே இந்த திமுக தான். அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுச்சு? மாநில சுயாட்சிக்காக அன்றைக்கு திரும்ப தூக்கி போட்டது உண்டா? கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வந்தது உண்டா? அன்றைக்கு கேட்ட நிதியை கொடுன்னு மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தது உண்டா? எதுவும் செய்யல. ஆனா இப்ப நாடகம் போடுறது மாநில சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, திராவிட மாடல். என்ன திராவிட மாடல்? நாங்க தான் சமூக நீதியை புடுங்குறோம். எங்க இருக்கு உன் சமூக நீதி? தமிழ்நாட்டில் அவமானத்தின் சின்னமாக வேங்கவேல் கிராமம் இருக்கிறது. மனிதன் அருந்தக்கூடிய குடிநீர் தொட்டியிலே மலத்தை கலந்துட்டான். மலத்தை கலந்த பிறகு அந்த ஊர் மக்கள் கூனி குறுகி நிற்கிறான். இந்த மலத்தை கலந்ததுக்கு பதிலாக நீங்க விஷத்தை கலந்துக்கலாமே, நாங்க குடிச்சு செத்துருப்போமே, இப்படி அவமானப்பட்டு நிற்கிறோமே. எந்த மக்கள் குற்றம் சுமத்தார்களோ அந்த மக்களையே குற்றவாளிக்குள்ளே ஏற்றது திமுக அரசு. மலத்தை யாரும் கலக்கலங்க. யாரு குற்றம் சாட்டினானோ அவனே கலந்துட்டான். யார் சொல்றா? திமுக அரசு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கல. 2024 பார்லிமெண்ட் தேர்தல் களத்தில் வேங்கவேல் கிராமத்து மக்கள் வாக்கு செலுத்தவில்லை. வேங்கவேல் கிராமத்துக்கு வாக்கு கேட்டு போன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அண்ணன் துரைமுருகன் போனார், வேற யாரும் போகல. ஆனா சமூக நீதிங்கிறது, சமூக நீதி. அன்பு சொந்தங்களை, பெருந்தலைவர் காமராசர் சமூக நீதிக்கிற சொல்லாடல, வார்த்தைக்கு வார்த்தை உச்சரிக்கல. ஆனா அந்த தலைவன் தொலைநோக்கு பார்வையோடு எல்லாத்தையும் சாதிச்சு காட்டினாரு. இன்றைக்கு வரை அறநிலைத்துறையில ஒரு ஆதி தமிழர் அமைச்சராக முடியல திராவிட கட்சியின் ஆட்சி காலத்தில். ஆனா சாதி இறுக்கம் இருந்த காலகட்டத்தில், சாதி அடர்ச்சியாக இருந்த காலகட்டத்தில் தாத்தா ரட்டமலை சீனிவாசனோட பேரன் பரமேஸ்வரனை அறநிலைத்துறை அமைச்சராக்கி எந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிற நிலை இருந்ததோ அந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரனை அறநிலைத்துறை அமைச்சராக்கி அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை போட்டு வரவேற்க செஞ்சவன் காமராசு. அவர் சாதிச்சு காட்டினாரு. நீ என்ன பண்ணி கிழிச்ச? என்ன பண்ணி கிழிச்ச? கடைசி வரைக்கும் இந்த பாஜக காட்டி வண்டியை ஓட்டிடுறது. பாஜக வந்துடும், பாஜக வராதுடா. பாஜக ஒரு நாள் வராது. ஒருவேளை வர்ற வாய்ப்பு இருந்தா நயினா நாகேந்திரன் எழுந்தா அண்ணாமலை அடிச்சுவாரு, அண்ணாமலை இருந்தா நயினா நாகேந்திரன் அடிச்சுவாரு. இவங்க 2 பேரும் எழுந்தா வானதி அடிச்சிருவாங்க, கதை முடிஞ்சிடும். நயினா நாகேந்திரன் வாக்கு காசு கொடுக்கறதுக்காக பணம் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அவர் ஆளை விட்டு அப்படின்னு செய்தி பார்த்தா தொடர் வண்டியில் பிடிக்கிறேன். தொடர் வண்டியில் ஒரு பெட்டியில் பணம் இருக்குன்னு பிடிக்கிறேன். எப்படா தெரிஞ்சது? யாரா போட்டு விட்டதுன்னு பார்த்தா அண்ணாமலை. நாட்டுக்கு செஞ்ச ஆக சிறந்த காரியம். அப்ப நயினா நாகேந்திரன் காலி பண்ற வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க, அண்ணாமலை பார்த்துக்குவாரு. அண்ணாமலை காலி பண்ற வேலையை வானதி பார்த்துக்குவாங்க. அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க. கட்சி எந்த காலத்தையும் வளர போறது இல்லை. அதுவும் 2 மாதத்துக்கு முன்னாடி நயினா நாகேந்திரன் பாஜக நிர்வாகி பேசுறாரு. நயினா நாகேந்திரன் கேட்கிறாரு, எப்படி கட்சி எப்படி போகுது, மக்கள் என்ன சொல்றாங்க, மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு? ஐயா நம்ம ஓட்டு கட்டு போனோம்னாங்கய்யா மக்கள் வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போலாம் கூப்பிடுறாங்க. அப்படியா? அவ்வளவு வர வைப்பான்? ஆமாங்கய்யா சாப்பிட்டு கூட போங்க, சோறு கூட போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம் கேட்டாதீங்கிறாங்க. நயினா நாகேந்திரன்கிட்ட பாஜக நிர்வாகி சொல்றாரு, 2021 சட்டமன்ற தேர்தல் களத்திலே பாஜகவின் சார்பாக சட்டமன்ற வேட்பாளர் என்ற யாரும் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு ஓட்டு வைக்கல. ஜெயலலிதா படத்தை எம்ஜிஆர் படத்தை போட்டேன், மோடி படத்தை போட்டா உழுக மட்டும் இல்லாமல் போயிடும். யாரு? பாஜக முடிவு பண்ணிட்டான். அவனும் பலவித வேஷம் கட்டுறான்ல. தமிழ்நாட்டில் பிள்ளையார பேசிக்கிட்டு இருந்தவன் இப்போ திடீர்னு முருகன் மேலே பெரிய காதல். பிள்ளையார பிரேக்கப் பண்ணி விட்டு கலட்டி விட்டுட்டு முருகன் மீது ஒருதலை காதல். முருகனும் செருப்பாட்டு அடிச்சு பார்க்குறாரு, போக மாட்டேங்கிறான். வெற்றிவேல் வீரவேல், தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேல் என்று முழக்கமிடக்கூடிய இந்த பாரதிய ஜனதா அருகாமல கேரளாவில் சொல்லுவானா?
அங்க சாமியே சரமைப்பான். அங்க சாமியே சரமைப்பாங்கிறவன் ஆந்திராவில் சொல்லுவானா அங்க 7 குண்டலவானா வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்த. அங்க சொல்றவன் மகாராஷ்டிரா சொல்லுவானா அங்க கனவிதாதா மோரியா. அங்க கனவிதாதா மோரியாங்கிறவன் உத்தரப்பிரதேச சொல்லுவானா அங்க ஜெய் ஸ்ரீராம். அங்க ஜெய் ஸ்ரீராம்ங்கிறவன் மேற்கு வங்காளம் சொல்லுவானா அங்க ஜெய் காளி ஓம் காளி. அங்க ஜெய் காளி ஓம் காளிக்கிறவன் ஒரிசாவில் சொல்லுவானா அங்க ஜெய் ஜெகநாத். எந்த ஊருக்கு போறானோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்குவேன். வடநாட்டில் மாட்டுக்கறியை தின்னா அடிப்பான். ஆனா கேரளாவில் எனக்கு ஓட்டு போடுங்க வீட்டில் கொண்டாந்து மாட்டுக்கறியை தர்றம்மா. தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்களை வந்து மிஷனரிகள் வெள்ளைக்காரனை கைகுலியுமா தமிழ்நாட்டில். ஆனா கோவாவில் இவனே கிறிஸ்தவர்களை வேட்பாளர்களாக நிறுத்துவான். கூச்சவே பட மாட்டான். அடுத்தவன் அப்பனை தாப்பன்னு சொல்லிக்குவான், இன்சுலின் போட்டுக்குவேன். சாவர்கரை கோல்வார்கரை அவன் சொல்லி வரமாட்டான், கோட்சவை சொல்லி வரமாட்டான். அவன் அம்பேத்கரை பேசுவான், அவன் வள்ளுவரை பேசுவான், வரலாறை பேசுவான், வைகுந்தரை பேசுவான். நம்ம இலக்கியங்களை காப்பியங்களை திருடுவான். முதல் திருட்டு போய் அவன் தான். அவனு என்னமோ பண்ணி பார்க்கறான். தமிழ்நாட்டில் கதைக்காக மாட்டேங்குது இல்லை, ஒன்றும் கதைக்காகிறது இல்லை. பாஜகவே செல்ஃப் எடுக்காம படுத்துருச்சு. ஆனா இவனை காட்டி வண்டி ஓட்டுறான். அதுவும் இந்த யூடியூப்ல உட்கார்ந்துக்கிட்டு எதுக்கு மோனையா போடுறது. அச்சத்தில் பாஜக, உச்சத்தில் ஸ்டாலின். அடித்தார் கில்லி, அதிர்ந்தது டெல்லி. வந்தார் உதயநிதி, பாஜக சரணாகதி. ஆளுநர் பூஜ்யம், ஸ்டாலின் ராஜ். யாரா நீங்க, எங்கடா இருக்கீங்க, யாரா எழுதி தர்றாங்க உங்களுக்கு இதெல்லாம்? ஆளுநர் வந்தாருங்க, வந்த உடனே திராவிட நாடுன்னு பாட்டை போட்டோம், அதிர்ந்து போயிட்டாரு. அவருக்கு தமிழே தெரியாதா பரதேசி. எதையாவது அடிச்சு விடுறது. பாஜக இதை சொல்லியே ஓட்டிட்டாங்க. 4 ஆண்டு காலத்தை ஓட்டிட்டு மறுபடியும் அதே பேச்சு வர்றேன். அப்புறப்படுத்தணும். அதுவும் இந்த கொங்கு பகுதியில் அதிமுக தான் வாக்கு செலுத்துவோம். ஏன் எடப்பாடி பழனிசாமி நம்ம ஆளு இல்லை? என்னந்தான் நம்ம ஆளுக தானே. நம்ம ஆளு முதலமைச்சர் ஆக வேண்டாமா? என்ன பாசம், என்ன கரிசனம். இதே பொள்ளாச்சி பகுதியில் பாலியல் வன்கொடுமை, 100கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் செய்தி. ஒரு தங்கச்சியோட அழுகுரல் காணொலியாக வந்தது. அந்த ஒளிநாடவை கேட்டவன் ரத்தம் கொதிப்பான் யாரா இருந்தாலும். அந்த தங்கச்சி கதறா, தன்னை வன்கொடுமை செய்ய வந்தவனை நோக்கி அண்ணா என்று விழிக்கிறார். அண்ணா அடிக்காதண்ணா அடிக்காதண்ணாங்கிற. பெல்ட்டை கழட்டி அடிக்கிறான். அடிக்கிறப்ப கதறா, அண்ணா அடிக்காதண்ணா அடிக்காதண்ணா, ட்ரெஸ்ஸை கலட்டுங்கிற. அன்னைக்கு அந்த தங்கச்சின் உடையை எவன் அவிழ்த்தானோ அவன் பக்கத்தில் இருந்த கட்சி அதிமுக. நீ நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி நம்ம ஆளுன்னு. ஆனா பொள்ளாச்சியில, கோயம்புத்தூர்ல அந்த பெண்கள் நம்ம ஆளுகன்னு எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, ஒரு மணி நினைக்கல, ஒருத்தர் நினைக்கல. அவர்கள் மனிதர்களே இல்லை. எடப்பாடி பழனிசாமி சிரிச்ச முகமா இருக்காரு. குழந்தை முகத்துல கொலகாரன். தூத்துக்குடியில் 13 பேரை துடிக்க படுகொலை பண்ணிட்டு நான் தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேங்கிறேன். ஒரு ஆளு 13 பேரை கொண்டுட்டு தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு எப்படிங்க மனசு வருது? கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி போய் பாருங்க. என் அன்பு சொந்தங்களே, வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் ரவுல சட்டம் கொண்டு வர்றேன். என்ன சட்டம்? அடக்குமுறை சட்டம். யாரை வேணாலும் கைது பண்ணலாம், யார் வேணாலும் தூக்கி உள்ள வைக்கலாம். இதான் ரவுல சட்டம் வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில். அந்த சட்டத்தை கொண்டு வந்ததற்கு எதிராக பஞ்சாப் மாநிலத்தில் ஜாலியன் வாலாபங்க தொடரில் மன்னி மக்கள் ஒன்று கூடி போராட்டம் பண்றான். போராட்டம் பண்றவன் மேல துப்பாக்கி சூட்டுக்கு அனுமதி தர்றான். யாரு? ஜெனரல் டயர். சுட்டு கொள்றான். குழந்தைகள், பெண்கள், எந்த பாகுபாடு இல்லாம பல பேர் தப்பிக்க நினைச்சு கிணத்துல விழுந்து, அங்கிருந்து கிணத்துல விழுந்து இறந்து போறாங்க. ஆயிரக்கணக்கான மரணங்கள் வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று வர்ணிக்கப்படுகிறது. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை முடிஞ்சு 100 ஆண்டுகள் கடந்துட்டோம். 100 ஆண்டை கடந்த பிறகு எந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வெள்ளைக்காரன் சுட்டு கொன்றானோ அதே இங்கிலாந்து நாட்டின் பார்லிமெண்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்கள் எங்கள் முன்னோர்கள் தவறித்து விட்டார்கள், ஜாலியன் வாலாபாக்களை அந்த படுகொலை நடந்திருக்க கூடாது, அது பேரவலம் என்று வருத்தம் தெரிவிக்கிறான். எப்ப? இப்ப 2017-18 அவன் வருத்தம் தெரிவித்த அதே காலத்தில் இங்க தூத்துக்குடியில் 13 பேரை கொன்றுவிட்டு குற்ற உணர்ச்சி இல்லாம, முகத்துல எந்தவித தடுமாற்றமோ சோகமோ இல்லாம
தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்கிற எடப்பாடி பழனிசாமி கொள்றாங்க. என் அன்பு சொந்தங்கள் கவனிச்சு பாருங்க. சட்டப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை, தூக்கு தண்டனை. தமிழ்நாட்டில் கடைசி யாரை தூக்கில போட்டான்? யாருக்கா நினைவு இருக்கா? கடைசியா தமிழ்நாட்டில் தூக்கில போட்டது ஆட்டோ சங்கரை. ஆட்டோ சங்கரை தூக்கில போட்டு 4 நூற்றாண்டு ஆச்சு, 25 ஆண்டு ஆயிடுச்சு. அந்த 25 ஆண்டுல யாரும் கொலை பண்ணலையா? யாரும் கொலை பண்ணலையா? கொள்ளையடிக்கலையா? வன்கொடுமை செய்யலையா? எல்லாம் நடந்துச்சு. நடந்தாலும் என்ன கொடுமை செஞ்சாலும் என்ன கொலை பண்ணாலும் உச்சபட்ச தண்டனையாக மரணத்தை தண்டனையாக வைக்க வேண்டாம்னு எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துட்றேன். அப்ப கொலை செஞ்சவனுக்கே தூக்கு தண்டனை கூடாது, கொல்லக்கூடாது என்றால் எந்த பாவமும் செய்யாத அப்பாவி மக்களை 13 பேரை எடப்பாடி பழனிசாமி கொண்டாருங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு எப்படிங்க வாக்கு செலுத்துறீங்க? எப்படி மனசு வருது? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் இதே திருப்பூர்ல மதுபான கடையை மூடக்கோரி ஒரு பெண் போராடிய போது போராடிய பெண் கன்னத்துல ஓங்கி ஒரு காவல்துறை அதிகாரி அடிச்சார். ஓங்கி அடிச்சார் எடப்பாடி பழனிசாமி. அப்படி ஒரு சம்பவம் நடக்கலங்கிறாரு. திரும்ப திரும்ப திமுக போட்டு அதிமுக போட்டு நான் மாறாத வரை எது ஒன்றும் மாறாது. இந்த அயோக்கியர்களை அப்புறப்படுத்தணும், தோற்கடிக்கணும். ரெட்டலை உதயசூரி தினத்தை மறங்க, ஒரு மாற்றத்துக்காக வாங்க. சரி, மாற்றம் என்ன பண்ணலாம்? திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், புதுசா ஒருத்தர் வர்றாரு. ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, வியப்புக்குறி, எல்லா குறியும். இவங்க கட்சி ஆரம்பிச்சது, இவங்க இவ்வளவு வருஷம் நம்மளோட வாழ்ந்தாங்கிறதே ஆச்சரியக்குறிதான். வடநாட்டை பார்த்து, வடநாட்டுக்காரனுக்குலாம் அறிவே இல்லைங்க. அறிவே இல்லாமல் மஞ்சமாக்காம நடந்துக்கிறேன். இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் வடநாட்டுக்காரன் இப்படி இருக்கான்ட்டு. விஜய் தான் வந்த பிறகு தமிழ்நாட்டிலே அவ்வளவு பெரிய சாதா தற்கொலை இல்லை, தவிட்டு தற்கொலை. கட்சியில ஒருத்த விஜயா இருந்தா பரவாயில்லைங்க, எல்லாரும் விஜயமா இருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, கொள்கை கோட்பாடு செயல்பாடு விட்டுருங்க. டிரான்ஸ்பார்மர் மேல ஏறானே அவன் என்ன சொல்றது? ஏன்னா உயிர் போயிடுங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. ஆனா அவருக்கு ஓட்டு போடணும், அவருக்கு ஓட்டு போடணுமா? எதுக்கு ஓட்டு போடணும்? அவர் கியூட்டா இருக்காரு, அழகா இருக்காரு. அழகா இருக்கவனுக்கு ஓட்டு போடணும்னா நீ ஆண் அழகம் போட்டுல எவன் நிற்கிறான்னு அவனுக்கு தான் ஓட்டு போடணும். இல்லை அரவிந்த் சாமி இருக்காரு, பெரிய ஆண் அழக, அவருக்கு ஓட்டு போடல. நல்ல டான்ஸ் ஆடுறாரு லாரன்ஸா, முதலமைச்சர் ஆக்கிடலாமா? நாட்டியாளர் தகுதி வேண்டாமாங்க? அதிகாரத்தின் நிழலை கூட தொடலங்க. அதிகாரத்தின் நிழலை தொடாத போதே விஜய்க்கு இவ்வளவு மண்டகணம், திமிரு, மமத. ஒன்றை பார்க்க வந்து செத்து போயிட்டான்டா கரூர்ல 41 பேர். விட்டுட்டு ஓடி காலி போய் மாதிரி ஓடி போனேடா. எதுக்குடா ஓடி போன? ஏன் ஓடி போன? மக்கள் செத்து விழுந்த போது நீ அந்த பணத்தை கட்டுப்பிடிச்சு கதையந்தா நீ மனுஷன், நீ தலைவன். விட்டுட்டு அம்போன்னு விட்டு ஓடி போயிட்டு 24 கழிச்சு வெளில வர்றாரு. அது எப்படி தெரியுமில்ல? நான் ரொம்ப சோகமா இருக்கேன். இப்ப நான் யாருக்காவது ஆறுதல் சொல்லணுமே, பனையூர் பக்கம் வர முடியுமா? இது போராட்டம் பண்றீங்களா பாஸ்? நான் போராட்டத்துக்கு ஆதரவு தர்ற மூட்ல இருக்கேன். வந்துடுறீங்களா? பனையூர் பக்கம் வந்துடுறீங்களா? நீ ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகிட்டேன்னா சபாநாயகரை கூப்பிட்டு நான் வெட்டி தலைவர் பேசுறேன், நான் அவை நிகழ்ச்சியை பங்கேற்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன், அந்த ஃபைலை புறா தூக்கிட்டு பனையூர் பக்கம் வந்துருங்களேன், சட்டசபை நடத்திடலாம். இப்பவே வெளில வர்றது இல்லை. இதுல அதிகாரத்தில் ஏற்றி விட்ட கதை முடிஞ்சு. அவன் என்ன நினைக்கிறாங்க? நம்ம சக மனுஷன் இல்லை, சக மனுஷனுக்கு மேல நம்ம மண்டை மேல கொண்ட முளைச்சு நினைக்கிறேன். அடிச்சு உடைக்கணும். ஏண்டா செத்து போனதை பார்க்க வர மாட்டேங்குது. எவ்வளவு கதை கட்டினாங்க? 41 பேர் செத்து போனப்ப பார்க்க வந்து இடுபாடுகளை சிக்கி நெரிசல் செத்து போயிட்டேன். நான் அந்த மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்கிறேன், வருந்துறேன், மன்னிப்பு கேட்கிறேன். மக்கள்கிட்ட சொல்லு, ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். ஆனா அதை பேசாம அவங்க அங்க சாகலங்க, எங்கேயோ செத்து போய் உடம்ப கொண்டாந்து இங்க போட்டாங்க. அங்க சதி நடந்துருச்சு. சதி நடந்ததால கொன்னுட்டாங்க. என்ன சதி நடந்துச்சு? எல்லாமே அங்க நடந்த எல்லாமே தொலைக்காட்சியில் காமிக்கப்படுது. 100கணக்கான கேமரா, ட்ரோன் கேமரா, அப்புறம் இதே போல கேமராக்கள், அப்புறம் செல்போன் கேமரா, எல்லாத்தையும் படம் பிடிக்கிறான்.
ஆனா தெரிஞ்சும் கூட சதி அடைச்சுன்னு பொய்ய சொல்லி விஜய் மேல அவ்வளவு மயக்கம். தளபதி சாப்பிட்டாரோ என்னமோ தெரியல, அவர் தூங்கினாரோ என்னமோ தெரியல. தமிழ்நாட்டின் சாபக்கேடு. எப்படிப்பட்ட அறிஞர்களை, மேதைகளை, தலைவர் பெருமக்களை கொண்ட நிலம் இது. இந்த நிலத்தை ஆள்வதற்கு ஒரு தகுதி வேண்டாம? அதுவும் எதை பத்தியும் தெரியாதுங்க அவருக்கு. நீங்க ஒன்னே ஒண்ணு கேட்கிறேனே, தமிழ்நாட்டின் நிதித்துறை அமைச்சர் புஷி ஆனந்த், தமிழ்நாட்டின் கல்வித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனாவுக்கு தமிழே தகராறு, வாயில வராது. புஷி ஆனந்த் பட்ஜெட் போட சொன்னா எம்பளத்தி கும்பளத்தின்றுவாரு. இவங்க எல்லாம் அமைச்சர்கள் உட்கார்ந்தா எப்படி யோசிச்சுப்பாரு, கற்பனை பண்ணிப்பாரு. கற்பனையே சகிக்காது. ஆனா இவங்க அமைச்சர் ஆகணுமா? இப்ப புதுசா ஒருத்தர் போயிருக்கா, செங்கோட்டையன். பேர் செங்கோட்டையன், செங்கோ இட்டையன், என்ன திட்டாரோ தெரியல. அவங்களுக்கு பேரே வர மாட்டேங்குது வாயில. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். ஏண்டா அது குறித்து விஜய் வாய் திறக்கல, கடை சொல்லன்னு கேட்டா சஸ்பென்ஸ், அடுத்த பாட்டில் வரும். நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், 40 பேர் மரணம் நிகழ்ந்த பிறகு அந்த சாவுக்கு பொறுப்பேற்காம அத்தனை பேரும் விட்டுட்டு ஓடிட்டான். கட்சிக்காரன் போல அலைபேசி அணைச்சு வச்சுட்டு ஊரை விட்டு ஓடிட்டான். ஒருத்தன் நிகழ்காலத்தில் வாழ மாட்டான், நிஜத்தை வாழ மாட்டான். எல்லாரும் பின்னணி இசையை போட்டதான் வாழுவான், நடப்பான். ஒருத்தன் எல்லாமே. ஜனநாயகன் படம் வரப்போகுது, விஜய் நடிச்ச கடைசி படம்ங்கிறாங்க. இன்னும் பல படம் நடிப்பார். அந்த ஒரு நகைச்சுவை வரும்ல, எங்க போறார், தேசிங்க ராஜா குதிரையில போறாரு, வருவாரு அப்படின்பார்ல. வருவா 26ல். இவருக்கு சீனியர் இருக்காருல கமலஹாசன், நான் மையமாக தான் நிற்பேன்னாரு. இப்போ கமலஹாசன் பார்த்தா ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மையம் பண்ணிட்டு இருக்காரு. வருவார் அவரும். இதில் ஜனநாயகன் படம் வரப்போகுது. அந்த படத்தில் ஒரு காட்சி, விஜய் மக்களை கூப்பிடுறாரு. விஜயை பார்க்க மக்கள் வர்றாங்க. வர்றப்ப அதில் 41 பேர் செத்து போயிடுறாங்க. அடுத்த நொடியே விஜய் துண்டை காணும், தோல் இதை காணும்ட்டு ஓடிடுறாரு. ஓடினா அந்த பட காட்சி படத்தில் இருந்தா தியேட்டரில் காலி துப்ப மாட்டானா? ஆனால் நிஜத்தில் நடக்குது, நிஜத்தில் நடக்குது இந்த கொடுமை இல்லை. அதனால மக்கள் விழிப்புற்று எழணும். இந்த முறை விட்டோம்னா கதை முடிஞ்சிடும். இந்த இனம் வாழ்வதற்கும் மீள்வதற்கும் வரலாறு கொடுத்திருக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்தார் பெருந்தலைவர் காமராசர். 9 ஆண்டு காலம் எந்த காலத்திலும் நடக்காத அரும்பெரும் சாதனை செஞ்சாரு. தமிழ்நாட்டில் உட்கட்டுமானம், தமிழ்நாட்டில் கல்வியில புரட்சி, விவசாயத்தில் மறுமலர்ச்சி, எல்லாமே காமராசர் ஆட்சி காலம் தான். அந்த காமராசர் ஆட்சியை பற்றி கவியரசு கண்ணதாசன் சொன்னாரு, காமராசர் காலத்தின் கடைசி கருணையினார். காலம் ஒரு முறை கடைசியாக கருணையுற்றிருக்கிறது, இதை இருக பற்றி கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் போல இல்ல. திமுக எப்படி பிறந்தது? அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் சண்டை, திராவிட கழகத்திலிருந்து வெளியேறி அண்ணா திமுக கட்டினார். அதே திமுகவில் எம்ஜிஆருக்கும் கருணாநிதி சண்டை, எம்ஜிஆர் வெளியேறாரு அதிமுக. அதே திமுக பின்னாட்கள்ல கருணாநிதிக்கும் வைகோவுக்கும் சண்டை, வைகோ வெளியேறாரு, தனி இயக்கம் மதிமுக. இப்படி திமுகவும் அதிமுகவும் மதிமுகவும் தனிப்பட்ட முரண்கள்ல, மோதல்கள்ல பிளந்து பிரிந்த உருவான இயக்கங்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி திட்டமிட்டு தீர்மானித்து அப்படி உருவாக்கப்படல, அற்ப சண்டைகளால் உருவாகல. வரலாறு எங்களை வார்த்தது, காலம் இந்த கடமையை கையளித்தது. 2009 மே 18 1.25 லட்சம் தமிழர்களை கொண்டொழித்து விட்டு, அவ்வளவுதான், நாங்கள் தமிழர்களை வீழ்த்தி விட்டோம், உங்கள் புலிக்கொடியை இறக்கி விட்டோம், உங்கள் தேச கனவை நொறுக்கி விட்டோம், உங்கள் தாயகத்தை அழித்து முடித்து கையகப்படுத்தி விட்டோம், உங்கள் தலைவன் பிரபாகரனை கொண்டொழித்து விட்டோம் என்று சொல்லி மண்ணை முத்தமிட்டு எக்காலமிட்டு சிரித்தான் ராஜபக்சே. மே 18 2009 உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழன் கூணி குறுகி போனான், வீட்டை விட்டு வெளியேற முடியாது, அவமானத்துல கண்ணீர் வடிச்சான், ஐயோ எல்லாம் போச்சேன்னு கதறினான். எந்த மே 18 எல்லாம் முடிந்து விட்டது என்று ராஜபக்சே கொக்கரித்தானோ, உலகம் நடைபெற்றதோ, அதே மே 18 குறிவைத்து, அதே புலிக்கொடி ஏந்தி, அதே தலைவர் நெஞ்சில் சுமந்து, அதே நோக்கத்துக்காக ஆயுதம் வீழ்ந்த போது அரசியல் எழுந்து நிற்கிறோம். 2010 தொடங்கப்பட்டு 15 ஆண்டுகள பயணம், 15 ஆண்டுகள பயணம். 1.1 விழுக்காடு வாக்கப்பட்டிருக்கும். தோத்து போன கட்சி வளர்ந்ததா சரித்திரம் இல்லை. அதை உடைச்சு நொறுக்கி
4 தோல்வியும் நாம் தமிழர் கட்சியை பாதிக்கல, இழந்தோம் வீறு கொண்டு. நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய வாக்கு எந்த கட்சியும் இல்லை, திமுக அதிமுக தவிர்த்துட்டு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி எந்த கட்சிக்கும் 8 விழுக்காடு வாக்கு இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்கு கொண்டிருக்கு. இந்த 8 விழுக்காட்டுக்கு இன்னைக்கு தேர்தல் சந்தை மதிப்பு மிக குறைந்தது 1000 கோடி. நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வருகிறது என்று அறிவித்தால் முதல் தவணையாக 500 கோடியை கொடுப்பான். கடைசி வரை சமரசம் செய்யாத ஒரு தத்துவ தலைவனின், ஒரு ஒப்பற்ற தலைவனின், அப்பழுக்கற்ற தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். தடம் மாறாது, தடுமாறாது, தத்துவத்திலே கொஞ்சம் கூட பசகாது, எந்த இடத்துல தொடங்கணுமோ அதே நேர்கோட்டில் இலக்கு நோக்கிய பயணத்தில் சீராக போய் கொண்டிருக்கோம். நாங்கள் தேர்தலில் போட்டி போடுவோமா, ஆள் இருக்கான்னு கேட்டேன், போட்டி போட்டோம். தோத்துட்டீங்களே, இன்னொரு தேர்தல் வைக்க இருப்பீங்களான்னு கேட்டான், மறுபடியும் போட்டி போட்டோம். களத்துக்கு வந்தோம். அடக்குமுறை, ஒடுக்குமுறை. கரூரில் வழக்கம்னா கட்சியின் பொதுச்செயலர் ஓடிட்டான், எங்கே போனான்னு தெரியல. ஒத்த வழக்கு கட்சி தாங்கல, கலகலத்து போச்சு. ஆனால் நாம் தமிழர் பிள்ளைகள் மீது எத்தனை வழக்கு. அண்ணன் சீமான் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம், தொடர்ச்சியாக பல வழக்குகள், 200க்கும் மேற்பட்ட வழக்குகள். அண்ணன் சாட்டை துறைமுகன் மீது ஓராண்டு சிறை, குண்ட சட்டம், தொடர்ச்சியாக வழக்கு, அடக்குமுறை, அவதூறு பரப்புரை, எல்லாத்தையும் தாண்டி களத்தில் நிற்கிறோம். இது எல்லாத்தையும் தாங்குவதற்கான வல்லமையை கொடுத்தது பிரபாகரன்கிற ஒற்றை தலைவன். அந்த தலைவன் தந்த ஆன்ம பலத்தில் நிற்கிறோம். நாங்கள் இந்த தமிழையும் தலைவனையும் நேசிப்பது உண்மை என்றால், இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அப்பழுக்கற்று இருப்பது உண்மை என்றால் உறுதியாக நாங்கள் வெல்வோம். இன்றைக்கு மாநிலத்திலே அங்கீகாரத்தை மாநில கட்சியாகப்பட்டிருக்கிற நாங்கள் உறுதியாக வெல்வோம். வரக்கூடிய தேர்தல் களத்திலே இந்த தொகுதி வேட்பாளராக பெருமதிப்புக்குரிய தம்பி நேருஜி அவர்கள் நடத்தப்பட்டிருக்கிறார். இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்ட அப்பழுக்கற்ற இளைஞன் பகத்சிங் தன் இளம் வயதில் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது போல இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஆகச் சிறந்த கள போராளி. மிக அண்மையிலே பாலியவன் கூட நடந்தப்ப அந்த விமான நிலையத்துக்கு பக்கத்தில் அருகாவில் இருந்த மதுக்கடையை உடைச்சு நொறுக்கி களத்தில் பாய்ந்தவர் தம்பி நேரு. தம்பி நேருஜி அவர்களுக்கு உங்கள் வாக்களை தாருங்கள். விவசாய சின்னம், விவசாயி தோற்கக்கூடாது. விவசாயி செத்து போனால், வீழ்ந்து போனால், விவசாயம் இல்லாத தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த விவசாயி உயிர் பெற்று எழுவதற்கு விவசாய சின்னத்தை உங்கள் வாக்களை தாருங்கள். நாங்கள் இறுதி வரை உறுதியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.